ஏன்டா நீ நான் வாங்கல சம்பளத்தை விட அதிகமா ஃபைன் கட்டிட்டு இருக்க. எஸ், நான் யாரை பத்தி பேசுறேன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்எஸ்டி போலரான டிக்வேஷ் ராத்தி தான். இவரு பஞ்சாப் மேட்சுக்கு அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா பிரியான்சாரியா அவரோட விக்கெட்டை எடுத்துட்டு அவர்கிட்டயே போய் பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணிருப்பாரு. எஸ், இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருந்தாலுமே பிசிசிஐயோட ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு இவருக்கு பாத்தீங்கன்னா 20 லட்சம் ஃபைன் பண்ணிருப்பாங்க. சரி, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டாருன்னு நினைச்சா அடுத்த மேட்ச் அகேன்ஸ்ட் எம்ஐ கிட்ட விக்கெட் எடுத்துட்டு திருப்பியும் பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணிருப்பாரு. பேட்ஸ்மேன் கிட்ட போய் செலிப்ரேஷன் பண்ணலனாலும் அந்த ஒரு செலிப்ரேஷன் பிசிசிஐ கூட பிரேக் பண்ணதுனால திருப்பியும் பாத்தீங்கன்னா 30 லட்சம் இவருக்கு ஃபைன் போட்டுருப்பாங்க. சரி, இதுக்கப்புறம் வாழ்க்கையில விக்கெட் எடுத்தா செலிப்ரேட்டே பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க எல்லாரும். ஏன்னா இவரோட ஐபிஎல் சேலரி பாத்தீங்கன்னா 30 லட்சம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இப்ப இவரு ஃபைன்ல 50 லட்சம் கட்டிருக்காங்க. திருப்பியும் கேட்க மேட்ச்ல அவரோட இன்ஸ்பிரேஷனான சுனில் நாராயண விக்கெட் எடுத்துட்டு திருப்பியும் பாத்தீங்கன்னா செலிப்ரேஷனை தரையில பண்ணியிருப்பாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான்.